பக்கத்தில் பிஸ்கட் வச்சே உட்காந்துருக்கேன், டீ வரும்னு சொல்லி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியமான உலமா பெருமக்களே, ஊருடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய பெரியவர்களே, பல ஜமாத்தை சேர்ந்த தலைவர்களே, நிர்வாகிகளே, எம்எஸ்கே பொறுப்பில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களே, நம்முடைய ஊரில் மாஷால்லா சில மாதங்களாக இந்த உழைப்பு, அதாவது மஸ்ஜித் சேவை பொருள், பள்ளிவாசலை மஸ்ஜிதை அடிப்படையாக வைத்து மஹல்லாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலை அறிதல், அதற்கு உண்டான பரிகாரம் அப்படிங்கிற அடிப்படையில் மாஷால்லா பல மஹல்லாக்களில் அவங்க நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையினால் இதுக்கு முன்னாடியே ரகசியமாக நிறைய பேர் இங்கே செய்யக்கூடிய தனவந்தர்கள் இங்கே இருக்கிறாங்க. இந்த சபையில் இல்லாதவங்க வெளிநாடுகளில் எல்லாம் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நிறைய அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஊரில் செய்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் ஒரு பெரிய விஷயம், மஸ்ஜிதை அடிப்படையாக கொண்டு இது இயங்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் அவங்கள போல ஒரு முன்மாதிரி இல்லை. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிக்கலாம், ஒரு அற்புதமான ஒரு முன்மாதிரி, உஸ்வத்துல் ஹஸனா. அந்த அழகிய முன்மாதிரியை செஞ்சது என்னன்னா மஸ்ஜிதை அடிப்படையாக வச்சு தான் ஆரம்பித்தாங்க. மஸ்ஜித் அப்படிங்கிறது தொழுகைக்கு மாத்திரம் உண்டானது அல்ல, அதோடு சேர்த்து இன்னும் எல்லா விதமான சமூக நல பணிகளும் அங்கிருந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியை நம்ம மஸ்ஜித் நபவியில் ஏற்படுத்தி காமிச்சாங்க. அது மாஷா அல்லாஹ் உலகம் முழுக்க அது சிறந்த ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தியது. அது நபிசாசம் காலத்தில் உள்ள சம்பவங்களையும் பார்க்குறோம், சஹாபாக்குடைய காலம், அதற்கு பிறகு தாபியீன்களுடைய காலத்திலே அது நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். இதில் நிறைய சம்பவங்கள் கேள்விப்பட்டிருப்போம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது நிறைய விஷயங்கள். இப்போது அந்த அடிப்படையில் நம்முடைய பகுதிகளில் அந்த உழைப்பு செய்யும்போது நேரடியாக நாங்களும் சில வீடுகளுக்கு போனோம். இறங்கி ஒவ்வொரு வீடாக போய் அந்த நிலைகள் அவங்களே மஸ்ஜிதில் அவங்க அவங்களுடைய பேர் பதியும்போது நிறைய பேர் தயங்கினாங்க. எங்கள் குடும்ப சூழ்நிலை நாங்கள் சொன்னால் நீங்கள் வெளியில் தெரிஞ்சிருமோ அப்படின்னாங்க. இது அமானிதமாக இருக்கும், யார் ரெஜிஸ்டர் பண்ணாங்க, யாருடைய குடும்ப நிலை என்ன அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அப்படிங்கிற முதல்ல அந்த ஒரு ப்ரைவசி, அந்த என்ன சொல்கிறது, அந்த ஒரு கான்ஃபிடென்ஷியல் கொடுக்கப்பட்டுச்சு. அது ஒரு பெரிய திருப்தியாக இருக்குது. அதுக்கு பிறகு தான் நிறைய பெண்கள் வந்தாங்க, தங்களுடைய குடும்ப நிலைமை பற்றி ரொம்ப அவங்க சொல்கிறதுக்கே ரொம்ப பயந்து வந்தாங்க. வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது, யாரும் நம்மள்கிட்ட கேட்குறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறத நம்ம சில உஸ்தாதுகளை நியமித்து நம்ம எழுத சொல்லும்போது நம்ம கேள்விப்பட்டோம், ரொம்ப கண்கலங்குச்சு. அப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் நிறைய பெண்கள் வந்தாங்க, அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனாங்க. ஆண்கள் வந்தாங்க, அவங்களுமே ரொம்ப வெக்கப்பட்டு தயங்கி வந்தாங்க. நம்ம சொன்னோம், இது ஏழை பணக்காரர் அப்படிங்கிறது இது அதுக்காக உள்ளதல்ல. ஒவ்வொரு குடும்பத்துடைய நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் படிக்கிறவங்க இருப்பாங்க, மருத்துவ உதவி தேவை இருக்கும், அப்படிலாம் நிறைய நாங்கள் இவங்க சொல்லும் போதே நிறைய சந்தேகங்களை வச்சு கேட்டோம். எல்லாத்துக்கும் தெளிவான, ஏன் நான் சந்தேகம் கேட்டேன்னா நமக்கு தெரியும், அப்படிலாம் ரொம்ப வருஷமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பழகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம கூட மகளால் உட்கார்ந்தவங்களுக்கு என்னுடைய அந்த பழக்கம் இருக்காது. அதனால் அவங்கள்ட்ட நம்ம கேட்கும்போது சில சந்தேகங்களுக்கு அவங்க திருப்திகரமான பதில் சொன்னாங்க. இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய இலக்கு என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லி, இதனுடைய செயல்பாடு எப்படி, எக்ஸிக்யூஷன் மெத்தட் என்ன, எல்லாம் அவங்க சொல்லும்போது கேட்டவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் நம்ம மஹல்லாவில் தலைவரும் இருந்தாங்க, எல்லாம் அனுமதி கொடுத்து மாஷால்லாம் ஆரம்பித்தோம். அப்போது வீடு வீடாக போய் ஒரு சில வீடுகளில் போய் கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. சில பேர் சொன்னாங்க, சுடு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா. இப்போ நேற்று பேஞ்ச மழை, அந்த மழையில் நமக்கெல்லாம் நல்லா இழுத்து போத்திக்கிட்டு படுக்கணுங்கிற ஒரு திருப்தி. உண்மையிலேயே நினச்சி பார்த்தா அந்த மழை நல்ல தெளிவாக அவங்க வீட்டுக்குள்ளே பெய்யும். அப்படிப்பட்ட குடும்பங்கள் நாங்கள் உள்ளே போய் பார்த்தோம். இப்போ இருக்காங்க, இம்ரான் பாய் இருக்காங்க, ஃபயாஸ் பாய் இருக்காங்க. நேரடியாக போய் பார்த்தோம், மண்ணு தர அப்படியே ரோடு, கொஞ்சம் தண்ணி வந்தால் உள்ளே போயிடும். சின்ன குழந்தைகள் வச்சு அந்த மாதிரி நிறைய வீடுகள். அல்லாஹ் நம்மளை ரொம்ப சிறப்பாக வச்சிருக்கிறான். அதாவது ஹதீஸில் இந்த அஸ்காரு சபா அப்படின்னு காலையில் ஓதுற துவாக்கள் ஒரு துவா வருது. அதில் குஃப்ரை விட்டு பாதுகாப்பு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ர், அடுத்த வார்த்தை மினல் ஃபக்ர். குஃப்ரை விட்டு பாதுகாப்பு தேடினாங்க, அடுத்த வார்த்தை வறுமையை விட்டும், ஃபக்ர், பக்கீர் சாங்கரம்ல அது ஃபகீர், அதுலேருந்து வந்தது தான். அப்போ வறுமை ஒரு மனுஷனை என்ன பண்ணுன்னா குஃப்ர் வரைக்கும் இழுத்துரும், குஃப்ர் வரைக்கும் தள்ளிடும். நம்ம ஒரு மனிதனுடைய பசி உலகத்தினுடைய பிரச்சனை, ஒரு மனிதனுக்கு வீட்டில் இல்லாமல் அது உலகத்துடைய பிரச்சனை,
மருத்துவ சிகிச்சைக்கு வசதி வாய்ப்பு இல்லை, அது உலகத்துடைய பிரச்சனை. ஆனா குஃபுர் அப்படிங்கிறது நிரந்தர பிரச்சனை. ஒரு மனிதன் குஃபுரோட வாழ்க்கையில உலக முடிவு ஏற்பட்டா எவ்வளவு பெரிய வேதனை. அப்போ அந்த வறுமை என்ன பண்ணும்னா குஃபுர் வரைக்கும் தள்ளிடும். இப்ப நம்ம ஊர்ல நம்ம பார்க்கறது அது இல்லாம பொதுவா எல்லா இடங்கள்லையுமே மார்க்கத்துக்கு புறம்பான பல விஷயங்கள்ல இஸ்லாமியர்கள் இன்னைக்கு சிக்கி தவிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு அடிப்படையான காரணம் என்னன்னா, ஒன்று வந்து ஈமானுடைய அந்த ஒரு ஒளிமயம் இல்லை, ஈமானுடைய விளக்கம் இல்லை. அதே போல ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு சிரமம் வந்தா, ஒரு வறுமை வந்தா எங்க கவனம் திருப்பணும் அப்படிங்கிற அந்த ஒரு வழிகாட்டுதல் இல்லை. அப்போ ஒரு மனிதனுடைய வறுமை ஒரு மனுஷனை என்ன பண்ணும் அப்படின்னாக்கா குஃபர் வரைக்கும் கொண்டு போயிடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய கணவர் வந்து சின்ன வயசு தான், அவர் கார் ஆக்சிடென்ட்ல வஃபாத் ஆயிட்டாரு. சின்ன குழந்தை, கை குழந்தை. அப்போ அவங்களுக்கு வயதான தாய், வேற எந்த சப்போர்ட்டுமே இல்லை. கடன் கிட்டத்தட்ட ஒரு 70,000க்கு மேல கடன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு நிறைய அந்த கடன் கொடுத்தவங்க, அந்த வட்டிக்கு வாங்கின ஃபினான்ஸ்ல உள்ளவங்க ஆண்கள் நிறைய தொடங்கினா சீட்டு போட்டாங்க, என்னமோ அப்படி சொன்னாங்க. ஒவ்வொரு ஆட்டையும் ஒரு 6-7 பேர் கிட்டத்தட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு இத்தாவில் இருக்காங்க, 25-26 வயசு இருக்கும், இத்தாவில் இருக்காங்க, வயதான தாய், வேற எந்த சப்போர்ட்டும் இல்லை குடும்பத்தில். அப்போ இது கேள்விப்பட்ட உடனே வீட்டில் பெண்கள் அழைச்சிக்கிட்டு நம்ம போய் நேரடியாக போய் பார்த்த உடனே நிலைமை என்னன்னு தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு ஒரு சில தெரிஞ்சவங்கள்ட்ட, அறிமுக நண்பர்கள்ட்ட, குடும்பத்தில் உள்ளவங்கள்ட்ட எல்லாம் வசூல் பண்ணி அந்த தொகையை சேர்த்துக்கிட்டு அவங்க வீட்டில் போய் மொத்தமாக அந்த எத்தனை பேர் கொடுத்துருந்தாங்களோ அந்த ஃபைனான்ஸில் உள்ளவங்கெல்லாம் வர சொல்லி ஒவ்வொரு ஆளும் அந்த சீட்டில் எல்லாமே ஜீரோ பண்ணதில் கிட்டத்தட்ட 68 ரூபாய்க்கு மேலே வந்துச்சு. 68,000 70,000 100,000 வந்துச்சு, ஜீரோ பண்ணோம். அதுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு கொஞ்சம் பொருளாதார உதவி எல்லாம் நம்ம மகளால் உள்ள ஒரு சில குடும்பத்தில் உள்ள பெண்களை கூட்டிகிட்டு போய் நேரடியாகவே அவங்க அந்த பெருநாள் நேரம் எல்லாமே செஞ்சாங்க. அவங்களுக்கு அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த பிள்ளைக்குள்ள துணிமணி, குடும்பத்தாருக்குள்ள சாப்பாட்டுக்குள்ள செலவு எல்லாமே தொடர்ந்து ஒரு 2-3 மாதத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணியாச்சு. மாத செலவுக்குள்ள பணம் எல்லாமே செஞ்சோம். அதுக்கு பிறகு அவங்க வெளியில் வந்துட்டாங்க, இதான் முடிஞ்சு வெளியில் வந்துட்டாங்க. மறு திருமணம் செய்கிற அளவுக்கு அவங்களுக்கு சிந்தனை இல்லை. அப்புறம் ஒரு வேலை பார்த்து கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஊர் நபர் தான் ஒரு கடை வச்சிருக்காரு. நல்ல சம்பளத்தில், திருப்தியான சம்பளத்தில் ஒரு வேலை, கண்ணியமான வேலை, வீட்டுக்கு பக்கத்துலேயே. இது வரைக்கும் அங்கே போயிட்டு வர்றாங்க. அவங்க ஃபோன் பண்ணி ஒரு செய்தி சொன்னாங்க, இதை மாதிரி கணவர் வந்து வாதம் அடித்த அந்த மாதிரி ஸ்ட்ரோக்கில் வந்து படுத்த படுக்கை ஆயிட்டாரு. அந்த மருத்துவத்துக்காக அவங்களுடைய மனைவி கடன் வாங்கினாங்க. வேற வழி இல்லை, ஏன்னா குடும்பத்தார்களையும் அவ்வளோ வசதி இல்லை செய்யறதுக்கு. வேற யார்ட்டையும் போய் இவங்க கேட்குற பழக்கமும் இல்லை. வேற வழி இல்லாமல் நிர்பந்தத்தில் சின்ன சின்ன பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு மருத்துவத்துக்காக வாங்கின கடன் கிட்டத்தட்ட 1 ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. இப்போ அந்த வட்டிக்கு கொடுத்தவங்க வந்து என்ன சொல்றாங்களாம், அந்த ஆம்பளைங்க வர்றாங்க, அவங்க வந்து நீ இப்படி தான் பணத்தை உனக்கு தர முடியுமான்னு பாருங்க, அப்படி இல்லைன்னா நாங்கள் சொல்கிற இடத்துக்கு போய் நீங்கள் பணத்தை தர வேணா, நாங்கள் சொல்கிற இடத்துக்கு போங்க, நான் கழிச்சுக்கிறேன். இந்த மாதிரி டைரெக்டாக சொல்லிட்டு போகிறாங்களேன்னு அந்த பொண்ணு அவங்க வந்து அழுகுறாங்க. அவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, நான் தற்கொலை பண்ணிடுறேன் குடும்பத்தோட அப்படின்னு. சமீபத்தில் ஒரு 25 நாள் 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து சரி தற்கொலை பண்ணிடுறோம் குடும்பத்தோட. ஈமான் இருக்கு, ஆனால் வறுமை எங்கே கொண்டு போகுது அப்படின்னா அவங்கள தற்கொலை வரைக்கும் கொண்டு போகுது. தற்கொலை சூசைட் வரைக்கும் எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய ஒரு நிலைமை. அப்போ வறுமை சமூகத்தை எங்கே கொண்டு போகுதுன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான நிலைமை கொண்டு போகுது. இதுக்கு தீர்வு என்ன, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம், செய்யணும். இந்த மாதிரி 1-2 நம்ம கண்ணால் பார்த்தது அதெல்லாம் இன்னும் எவ்வளோ இருக்கு, மருத்துவ உதவி அப்படின்னு எவ்வளவோ இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் வழிகள் என்ன? இந்த மாதிரி ஒரு 4 பேர் சேர்ந்து இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் மனம் போந்து செஞ்சோம்னா, யார் யாருக்கு கண்ணுக்கு டைரக்டா தெரியுதோ அவங்கள்ட்ட செஞ்சுட்டாலே போதுமானது. நம்ம வீடுகளில், நமக்கு அக்கம் பக்கத்தில், நம்முடைய உறவினர்கள் இதை தான் மார்க்கம் சொல்லுது. நிறைய வசனங்கள் ஹதீஸ்களுக்கு நமக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதனால பிராக்டிக்கலா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிக்கலாம். ஒரு 2 செய்தி. ஒன்று என்ன அப்படின்னா, எங்கள் உஸ்தாது வந்து திருமதி பாடம் நடத்தும் போது ஒரு செய்தி சொன்னாங்க. ஹஜ்ஜி வசதி வாய்ப்பு இருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்குன்னா ஹஜ்ஜி கடமை. வசதி வாய்ப்பு இருக்கு, உடல் ஆரோக்கியம் இருக்குன்னா ஹஜ்ஜி கடமை. ஒரு தடவை ஹஜ்ஜி செஞ்சுட்டா ஃபர்தான ஹஜ்ஜி முடிஞ்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் செஞ்சாங்க. காபத்துல்லாஹ்ல தான் இருந்தாங்க, அவங்க வாழ்க்கை அதை சுற்றி தான் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஹஜ்ஜி தான் அவங்களும் செஞ்சாங்க. ஃபர்தான ஹஜ்ஜி 1 நிறைவேற்றிட்டு 2வது ஹஜ்ஜி செய்யக்கூடிய
வாய்ப்பு அவங்களுக்கு இருந்தால் அவங்க சமூகத்துல வட்டியில வறுமையில எவ்வளோ பிரச்சனைகள்ல பொருளாதார நெருக்கடியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்க அந்த ஹஜ்ஜுக்கு போற செலவை இப்படி கொஞ்சம் செலவு செஞ்சா பல ஹஜ்ஜுகள் செய்த சவாப் அல்லாஹ் தஆலா கொடுப்பான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்ன பல குடும்பங்கள் ஒரு நபர் ஹஜ்ஜுக்கு போனாலும் எவ்வளவு செலவு நமக்கு தெரியும். கொஞ்சம் அந்த ஃபர்தான ஹஜ் நிறைவேறிச்சு அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அவங்க செய்யறது அடுத்து அது மேல் மிச்சமான நஃபிலான ஹஜ். அப்ப இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி இதை யோசிச்சா எத்தனையோ குடும்பங்கள் வட்டியிலிருந்து வெளியில வரும். வெளியில சொல்ல முடியாத நிலைமை. மாடி வீட்டு ஏழைன்னு ஒரு வார்த்தை, மாடி வீட்டு ஏழை இருக்கிறது மாடியில, ஆனா யார்கிட்ட கேட்க முடியல. ஷரீஅத் சொல்லக்கூடிய அந்த அதாவது எதில் ஒழியா கொடுக்கக்கூடியவங்க யாருக்கு அல்லாஹ் பொருளாதார வசதியை கொடுத்திருக்கிறானோ உதவி செய்யறவங்களுடைய அந்த குணநலன் எப்படி இருக்கணும்னா, வாங்குறவர் நம்ம வீட்டு வாசல்ல எப்படி வந்து அப்படியே ஒஞ்சி போய் ரொம்ப பணிவோட தலகுனிஞ்சு நின்று கேட்பாங்களோ அதே போல கொடுக்கிறவருடைய மனோநிலை இருக்கணும். கொடுக்கிறவருடைய மனோநிலை அந்த மாதிரி இருக்கணும். அப்ப இந்த மாதிரி ஒரு சிந்தனையோட இந்த ஹஜ்ஜுக்கு மேல் மிச்சமாக ஃபர்தான ஹஜ் நிறைவேறிச்சு அல்ஹம்துலில்லாஹ். மேல் மிச்சமா அல்ல வாய்ப்பை தந்திருக்கான் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி சில குடும்பங்களை தேர்ந்தெடுத்து சும்மா 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுக்கறதல்ல. ஒரு நபருக்கு ஜகாத் இந்த வருஷம் நம்ம கொடுத்தோம்னா அடுத்த வருஷம் அவர் ஜகாத் கொடுக்கிறவரா மாறணும். இதுதான் ஷரியத்துடைய உரைகள், ஷரியத்துடைய எதிர்பார்ப்பு தான். இன்னைக்கு அவர் வாங்குறாருன்னா நாளைக்கு அவர் கொடுக்கிற மாதிரி நபரா வரணும். அந்த மாதிரி அவருக்கு நம்ம அதை செய்யணும். இரண்டாவது செய்தி, திருமணம். உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் இது இந்த ஊர்ல இல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயும் இதே பிரச்சனை தான். திருமணம் மட்டும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மாதிரி இஸ்லாமியர்கள் செஞ்சிட்டா உலகமே களிமா சொல்லும். உலகமே களிமா சொல்லும். உலகத்துடைய பிரச்சனையே தீரும். நடுநிலையே யோசிச்சு பார்த்தா தெரியும். நான் சொல்ற கருத்து ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளான கருத்து. இது என்ன புதுசா இப்படி எல்லாம் சொல்றாங்க? யோசிச்சு பார்த்தா புரியும். இன்ன அஅதமன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு மமூனா. இந்த ஹதீஸுடைய அர்த்தம் என்னன்னு யார நீங்க நம்பகமான ஆலிம்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. இன்ன அஅதமன் நிகாஹி பரக்கத்தன். எந்த திருமணத்துல நம்ம சொல்றோம், பத்திரிகையில போடுறோம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ பரக்கத். எப்போ கிடைக்கும் துஆ பரக்கத்? பத்திரிக்கை, பொண்ணு வீட்டுல ஒரு பத்திரிக்கை, மாப்பிள்ளை வீட்டுல ஒரு பத்திரிக்கை, சாணியில கிடக்கு பத்திரிக்கை. எத்தனை பத்திரிக்கை குப்பையில கிடக்கு. அந்த பத்திரிக்கை வச்சு வீட்டுல சின்ன பிள்ளைங்க மோஷன் போயிட்டு அழுறாங்க. அல்லாஹ் ரசூல்னு பேர் இருக்கு, முஹம்மதுன்னு பேர் இருக்கு, பிஸ்மில்லான்னு போட்டிருக்கு, சில இடத்துல பாரக்கல்லாஹ் லக பாரக் அதுல அரபி இபாரத் போட்டிருக்கு. அது எத்தனை ரோடுகள்ல கிடக்கு. ஆனா பரம்பரையா செய்யறவங்க, காலகாலமா செய்யறவங்க யாருமே அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாரா இல்லை. இதை கருத்தை சொன்னா பெரிய விமர்சனம், சத்தியத்தை சொல்லி ஆகணும். உண்மையிலே ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தங்கள் வீட்டு திருமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செஞ்சாங்கன்னு நீங்க எந்த ஆலிம நம்பகமானவர்னு நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட அதை கேட்டு, அவர் உண்மையிலே நல்ல தக்குவா உள்ளவரா அந்த மாதிரி உள்ளவங்க நீங்க கேட்டு செஞ்சா சமூகத்துல பெரிய பிரச்சனை தீரும். யாருக்கு இன்னைக்கு எல்லாத்தையுமே வசதி இருக்கு, எல்லாருமே பீரோல திறந்தோன்னு காசு போட்டு எல்லாரும் கடனை வாங்கி கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் ஒரு திருமணம் நடக்குது. லட்சக்கணக்கில் ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் திருமணம் 4 லட்சம் 5 லட்சம் இல்லாம மிடில் கிளாஸ் திருமணம் இல்ல. ஹதீஸ் என்ன? இன்ன அஅதமன் நிகாஹி பரக்கத்தன் ஐஸருஹு மஊனா. எந்த திருமணத்துல செலவும் குறைவோ சிரமமும் குறைவோ அந்த திருமணம் தான் பரக்கத். எத்தனை பேர் களிமா சொல்லி வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய மாப்பிள்ளை கிடைக்காம தன்னுடைய சொந்தத்துல ஏற்கனவே தங்கச்சி மகன் வேற ஒருத்தவரை களிமா சொல்லாதவரை திருமணம் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு ஆவணம் நடந்திருக்கு தெரியுமா? காரணம் என்ன? இஸ்லாமியர்கள் இஸ்லாம் சொன்னபடி உள்ள திருமணத்தை செஞ்சிட்டா அதுதான் உண்மையிலேயே பெரிய வழிகாட்டுதல். அதை மட்டும் செஞ்சோம் எத்தனையோ குடும்பங்கள் வட்டியை விட்டு வெளியில வருவாங்க. எத்தனையோ குடும்பங்களுக்கு மருத்துவ உதவி கிடைக்கும். மாடி வீட்டில் குடியிருக்காங்க, ஒரு நேரம் நல்ல வசதி வாய்ப்பா இருந்தாங்க, நல்ல குடும்பம் நடந்துச்சு. ஆனா அந்த குடும்பத்தில் ஒரு சம்பாதிச்சவர் இறந்துட்டாரு அல்லது சம்பாதிக்க முடியாத நிலைமையில ஆயிட்டாரு. இப்போ அவங்களுக்கு அதை செய்ய முடியல. ஒரே ஒரு தடவை டயாலிசிஸ் செய்யணும் அப்படின்னா சாதாரண 3000 ரூபாய் வேணும். ஒரு வாரத்துக்கு 2 தடவை டயாலிசிஸ் பண்ணணும்னா 6000 ரூபாய் ஆச்சு. ஒரு மாசத்துக்கு எத்தனை ஆச்சு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எத்தனை குடும்பங்கள் அவங்களுக்கு கேட்டு பழக்கம் இல்லை. ஏன்னா குடும்பத்துல உள்ளவங்களே வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப இழிவா ஏளனமா பேசிடுவாங்க. ஆகையினால இந்த 2 விஷயத்தையும் கொஞ்சம் மனசுல வைக்கணும். ரொம்ப குறிப்பா திருமண செலவுகளை, இந்த பத்திரிக்கை ஒரே கல்யாணம் தான், மாப்பிள்ளை வீடு ஒண்ணு பொம்பளை வீடு ஒண்ணு, பொண்ணு வீடு ஒண்ணு,
அதை பத்திரிகை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. அது எங்கெங்கேயோ மாட்டி கிடக்குது. உண்மையிலே ரொம்ப வேதனையா இருக்கு. அதுக்கு எவ்வளவு செலவு பண்றோம்? ஒரு மாசம் மளிகை செலவு சாதாரணமா 4 குடும்பம் 5 குடும்பத்துக்கு கொடுக்கலாம் அந்த பத்திரிகை. யாருமே பத்திரிகை முழுசா படிக்கிறது இல்லை. கல்யாணம் எங்கிறத விட விருந்து எங்க, எத்தனை மணி, அதுதான் நம்ம பெரும்பாலும் பார்க்கிறோம். ஆகையினால இஸ்லாமிய சமூகம் இதை சிந்திக்கணும். இது ரொம்ப குறிப்பா இந்த மஸ்ஜித் சேவை கொடுக்கிறது இஸ்லாமியர்களுக்கு மாத்திரமானது அல்ல. இது மஸ்ஜித் சேவை குழுங்கிறது மஸ்ஜித் சேவை குழு தனியா ஒரு அமைப்பு இல்லை. இது மஸ்ஜிதை எங்கெல்லாம் அடிப்படையாக வைத்து ஒரு குழு சேவை செய்வோம், அது மஸ்ஜித் சேவை குழு. ஆகையினால இதை முஸ்லிம்களுக்கு மாத்திரமானது அப்படின்னு சொல்லி நம்ம இதை ஒரு சுருக்கிறாம, அந்த வட்டத்தை குறிக்கிறாம, இது எல்லா சமூகத்துக்குமானதுதான். வந்தாங்க களிமா சொல்லாத மாற்று மத அன்பர்கள் கூட அவங்களும் பேரை பதிவு செஞ்சாங்க. அவங்களும் மருத்துவம் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கும் பசி இருக்கு, அவங்களுக்கும் சிரம கஷ்டம் இருக்கு, அவங்களுக்கும் நம்ம செய்யணும். மஸ்ஜித் நபவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி. ஆகையினால இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம். இது ஏதோ ஒரு பீரியட்ல ஒரு காத்து அடிச்சிச்சு, அதுல எல்லாம் செஞ்சோம், அப்புறம் அப்படியே அது கம்மியாயிடுச்சு, அப்படி இல்லை. ஒரு மாற்றம் வரும்போது அந்த மாற்றத்தை நோக்கி எல்லாரும் ஒன்னா நின்று கை போட்டு நின்னோம் அப்படின்னா அல்லாஹ்வுடைய கிருபையினால நமக்கு இது அல்லாஹ்வுடைய ஒரு வாய்ப்பு, அவ்வளவுதான். இது நம்முடைய திறமையோ நம்முடைய அறிவோ நம்முடைய ஆற்றலோ இல்லை, நமக்கு அல்லாஹ் தந்த ஒரு வாய்ப்பு. மருத்துவ உதவி, கல்வி உதவி. எத்தனையோ பேர் நல்ல தகுதி உள்ளவங்க படிக்கிறாங்க, மேல் படிப்பு படிக்க முடியல. இந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து செஞ்சேன்னா தகுதி உள்ளவங்க, டிசேர்வ்டு பர்சன் யார் தகுதி உள்ளவங்க இருக்காங்களோ அவங்களை மேற்கொண்டு படிக்க அனுப்புனா எவ்வளவு பெரிய வாய்ப்பா இருக்கும். நிறைய செய்திகள் நம்ம சொல்லலாம், நேரம் குறைவா இருக்கு. ஆகையினால மனசுல வரணும் சின்ன மாற்றங்கள், ஏதாவது ஒரு மாற்றம் நம்ம செய்ய. திருமண வீடுகளுக்கு போறோம், இதை வலுவா பேசணும். நம்ம வீடுகளில் நடக்கிற திருமணங்கள்ல பேசணும். கபில் துணிக்காக அல் அக்து, அதாவது திருமணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்னது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹயாத்தோட இருக்கிறாங்க, உள்ளோட இருக்கிறாங்க, தூரமா இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல சஹாபாக்கள் வச்ச பிரியத்தை போல உலகத்துல யாரும் யார் மேலும் இனி வைக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிரியம், அவ்வளோ பிரியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட தகவல் தெரியாம எளிமையான முறையில் திருமணத்தை முடிச்சுட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டாங்க, என்ன சட்டையில கரையா தெரியுது? அந்த அத்தர் பூசுன அந்த வடு தெரிஞ்சிச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைஹி, துஆ செஞ்சாங்க. தவிர என்ன கூப்பிடாம நீ எப்படி திருமணம் செஞ்சா, இனி உனக்கு எனக்கு ஒண்ணுமில்லை அப்படி சொல்லல. எளிமையாக செய்து காண்பித்தார்கள். இதுதான் இஸ்லாமிய திருமணம். இது ஒண்ணே ஒண்ணு நம்ம எல்லாம் கொஞ்சம் நம்முடைய சிந்தனை போக்க மாற்றி இதை செஞ்சோம்னா இன்ஷா அல்லாஹ் முழு உலகிற்கே இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரே ஒரு தடவை வாழ்க்கையெல்லாம் தந்திருக்கான். இந்த வாழ்க்கையில சரியான முறையில நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த இலக்கை நம்ம கவனிச்சு எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைத்து தந்தாங்களோ அதே முறையில நம்ம பயணித்தா நம்முடைய பயணம் நல்ல முடிவாக இருக்கும், நம்முடைய மறுமையும் சிறப்பாக இருக்கும். ஆகையினால அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக் கொள்வோமாக. அல்லாஹ் அதுக்கு வாய்ப்பை தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தது நம்ம பெரிய பள்ளிவாசல்லேருந்து இமாம் சார் வந்திருக்காங்க. ஐனா முகமது இருக்காங்களா போகலாம்.